ஜெபமாலையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்கம் சிறு வயதிலிருந்து ஆரம்பித்தது. என்னுடைய பாட்டிகள் தான் அந்த பழக்கத்தில் என்னை ஊக்கப்படுத்தியவர்கள். சிறு வயதில் வீட்டில் ஜெபமாலை செய்யக்கூடிய நேரத்திலே சில நேரங்களில் தூங்குவோம். அப்படி தூங்கினால் என்னுடைய தந்தையார் மிகுந்த கடுமையான தண்டனைகளை எங்களுக்கு கொடுப்பார். ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கிறது, என்னுடைய தங்கை தூங்கிவிட்டார்கள். அது திண்ணையில் நாங்கள் அமர்ந்து ஜெபமாலை செய்து கொண்டிருந்தோம். அப்படியே கையை பிடித்து உறுப்பினதில் கீழே விழுந்துட்டேன். திண்ணையிலேருந்து கீழே விழுந்து கை முறிஞ்சு போச்சு. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அதாவது ஜெபமாலை ஜபிக்கக்கூடிய நேரத்தில் முழு கவனமும் ஜபத்தில் இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே ஊட்டி தந்தது. அதன் பிறகு குருமானவராகி அருட்பணியாளராக மாறி எனக்கு முதல் பணித்தளம் ஜெபமாலை அன்னையினுடைய பாதுகாப்பில் வாழ்ந்த அந்த பணித்தளம் புத்தன்துறை, கோட்டார் மறை மாவட்டம் புத்தன்துறை கிராமம். அந்த பங்கிற்கு நான் சென்று, அது 100வது ஆண்டு, ஆலயம் கட்டப்பட்ட 100வது ஆண்டு, அந்த ஆலயத்தை புனரமைக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய ஒரு பணியினை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அப்படி செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அந்த கோயிலில் ஒரு நாள் கோயிலுக்கு முன்பாக 2 பக்கமும் கோபுரங்கள் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டி கொண்டிருந்தோம். அது கடலோர பகுதி. எனவே மணலாகத்தான் இருக்கும், உறுதியான மண் அல்ல, மணல் பகுதி. ஒரு 14-15 அடி ஆழத்திலே அந்த மணலை தோண்டி கொண்டிருந்தார்கள் 2 பக்கமுமாக. திடீரென்று ஒரு சிறுமி, நான் பங்கு பணியாளர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓடி வந்து சொல்லுகிறார், ஒரு கீறல் கோயிலுக்குள்ளால் விழுகிறது, நூல் போன்ற ஒரு சின்ன கீறல். நான் சென்று பார்க்கின்றேன், ஒரு மிகப்பெரிய கீறல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்க. எல்லா பணியாளர்களையும் நாங்கள் வெளியேற்றினோம். வெளியேற்றிவிட்டு ஒரு 3-4 நிமிடங்களுக்குள் ஒட்டுமொத்த அந்த முன்பகுதி, ஆலயத்தினுடைய முன்பகுதி அப்படியே இடிந்து விழுந்து அந்த குழிகள் நிரம்பி விட்டன. கடவுள் அருளால், ஜெபமாலை அன்னையினுடைய அருளால் யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை. எல்லோருமே பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இது ஒரு ஆச்சரியம் எல்லோருக்குமே. ஒருவேளை அந்த ஒரு சிறுமியின் வடிவில் வந்து சொன்னது ஒருவேளை அன்னையாகத்தான் இருக்குமோ தெரியாது. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு அற்புதமாக அது நடந்தது. பின்னாட்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு இரவு, அது ஒரு துயரமான ஒரு இரவு. அந்த இரவை இன்றைக்கு நினைத்தாலும் அப்படி இருக்கிற, மூச்சு விட முடியவில்லை, மருத்துவமனையில் இடம் கிடைக்கவில்லை, தூங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்த ஜெபமாலைகள் ஏராளம். என்னுடைய நண்பர் அருட்பணி ஜியோ அவர்களோடு நான் தங்கியிருந்தேன். அந்த இரவில் நான் துணைக்கு எடுத்துக்கொண்டது இந்த ஜெபமாலையை தான். என்னுடைய வாழ்வில் நான் கடைசியாக எழுத வேண்டிய காரியங்கள் என்னென்ன, அப்பொழுது ஒரு சில ஒரு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டது. யார் யாருக்கு என்னென்ன காசு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எழுத ஆரம்பித்து விட்டேன். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் அற்புதமாக நான் காப்பாற்றப்பட்டேன். அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்றேன். விரைவிலேயே, மிக விரைவிலேயே, ஒரு 6 நாட்களுக்குள்ளாக மருத்துவமனையிலிருந்து திரும்பி வீட்டிற்கு வந்தேன். இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஜெபமாலை ஆற்றல் மிகுந்த ஒரு ஆயுதம். அந்த ஜெபமாலை நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஆற்றல் பன்மடங்காக மாறுகிறது. தளர்ச்சி அடையக்கூடிய நேரத்திலே, மனம் தளர்ந்து போகக்கூடிய நேரத்திலே, தோல்விகள் நம்மை சூழக்கூடிய நேரத்திலே அந்த ஜெபமாலை என்னும் ஆயுதம் நம்மை இன்னும் ஆற்றல் படுத்தும். நம்பிக்கையோடு ஜபிப்போம், அதன் பலன்களை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.